கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு எல்லாரும் இணைந்து நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருடைய வல்லமையுள்ள நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் 1 நாளாகவும் 17-13 வசனம். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணது போல அவனை விட்டு விலக பண்ணாமல். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு, கிருபையை விலக்க மாட்டார். ஆண்டவர் தாவீதிடத்திலே சொல்லுகிறார், உன் குமாரனை விட்டு என் கிருபையை நான் விலக்க மாட்டேன். சபலை விட்டு நான் விலக்கினேன், ஆனால் உன் குமாரனை விட்டு விலக்க மாட்டேன். கிருபை விலகவே விலகாது. உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சாலமோனை விட்டு மட்டும்தான் அவர் கிருபையை விலக்காமல் வச்சிருப்பாரா? உங்களை விட்டு கிருபை விலக்கிடுவாரா? கிருபை விலகாது. அவருடைய கிருபை தான் நம்ம வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். பவுலிடத்தில் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு ஆண்டு சொன்னார். யோசேப்புக்கு ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் சிறைச்சாலை தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆம், உங்களை விட்டு அவர் கிருபை விலக்கவே மாட்டார். அந்த கிருபை பெரிய காரியத்தை கொண்டு வரும், அதிசயங்களை செய்யும். இன்றைக்கு உங்களோடு வாக்கு பண்ணுகிறார், நான் கிருபை உங்களை விட்டு விலக்கவே மாட்டேன், நான் கிருபையின் தேவன் என்று உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரப்போகிறது, உன்னதமான இடத்திற்கு கொண்டு வரப்போகிறது. ஆடுமைத்த தாவீதை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த கிருபை, எகிப்து தேசத்திலே அடிமையாய் வேலை செய்த யோசேப்பை ஒரு பெரிய அதிகாரின் தேசத்தில் கொண்டு வந்த கிருபை, மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஒரு மாபெரும் அப்போஸ்தலனாய் உயர்த்தின கிருபை, சபைகளை துன்பப்படுத்தின, சபைகளை பாழாக்கின, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு ஓடிக்கொண்டிருந்த சவுலை ஒரு தேவ மனிதனாய் மாற்றின கிருபை. அந்த கிருபை உங்களை வாழ்க்கையில் இறங்கி வரப்போகிறது, நடத்த போகிறது. உங்களை விட்டு விலகவே விலகாது. இந்த உலகத்தில் இங்கே வாழ்கிறது வரையிலும் அவருடைய கிருபை உங்களோடு கூட தங்கி இருக்கும். அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, கிருபை எங்களை விட்டு விலக்காதவரே, சாலமோனை விட்டு விலக்காத கிருபையை இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற அனைவர் வாழ்க்கையிலும் நிரந்தரமாய் வைப்பீராக. உம்முடைய கிருபை அதிசயங்களை செய்யட்டும். குறிப்பாக கடன் பாரம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. யாரெல்லாம் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள், குழப்பங்கள், வழக்குகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வேலை ஸ்தலங்கள் இருக்கிற பிரச்சனைகள் விலகுவதாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள் அத்தனை இப்போது நிர்மூலமாகி போகட்டும். இந்த நாளில் மெய்யாகவே இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற யாராக இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருந்தாலும் அது விலகி போகட்டும், அதிசயம் நடக்கட்டும். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.